TSR Academy TNPSC TRB ஸ்கூல் புக் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மரபு கவிதை ஆசிரியரான பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பற்றி. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் பிறந்த ஊர் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு. கல்யாணசுந்தரனார் பிறந்த ஊர் செங்கப்படுத்தான் காடு. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் தான் இந்த பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். கல்யாணசுந்தரத்தினுடைய ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தின் ஆசிரியர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசனிடம் முறையாக பாடம் பயின்றவர். 1954 ஆண்டில் படித்த பெண் என்னும் திரைப்படத்திற்கு முதன் முறையாக பாடல் எழுதினார். 1954 ஆண்டில் படித்த பெண் என்னும் திரைப்படத்திற்கு முதன் முறையாக பாடல் எழுதினார். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என கல்யாணசுந்தரத்தை பாராட்டியவர் ஜீவானந்தம். நீ மீண்டும் பிறந்த பாரதியடா என கல்யாணசுந்தரத்தை பாராட்டியவர் ஜீவானந்தம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் கல்யாணசுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போக்கியவர் கல்யாணசுந்தரம். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் பிறந்த ஊர் செங்கப்படுத்தான் காடு. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவர் தான் இந்த பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இவருடைய ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன். 1954 ஆண்டு படித்த பெண் என்னும் திரைப்படத்திற்கு முதன்முறையாக பாடல் எழுதினார். இந்த பாடலை கேட்ட தோழர் ஜீவானந்தம் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என கல்யாணசுந்தரத்தை பாராட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வினை போற்றியவர். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்களின் வழி பரவலாக்கியவர் மரபு கவிதை ஆசிரியரான பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். நீங்கள் இப்போ தான் முதன்முறை நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூட வர பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.